வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ராகி மாவை வச்சு ஹெல்த்தியான ராகி பாயாசம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். 3 டீஸ்பூனுங்கிறது சின்ன கப்பில் அரை கப் அளவுக்கு வரும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கிறலாம். இப்போ அரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். சூடான தண்ணியில் ராகி மாவை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். ராகி மாவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் 4 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் தூள் வேணுனாலும் சேர்த்துக்கரலாம். இப்போ பச்சை வாசனை கொஞ்சமாக போயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கரலாம். இந்த உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் நம்ம சுகர் எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் கரெக்டான பதத்துக்கு இருக்கும். 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்ச ஜவ்வரிசியை இதோடையே சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கரலாம். 1 கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்துக்கனால 2 கப் அளவுக்கு வெல்லம் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்துக்கரலாம். இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ராகி மாவோட ஃப்ளேவர்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கரலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கரலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரை கப் அளவுக்கு துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ தேங்காய் பூவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சையும் நல்லா வறுத்துட்டு இதோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ராகி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு எப்படி சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.